ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம். ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மாதம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம், தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் தான் சொல்றோம். எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன். அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை. இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி. இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே. இந்த ஆணி மாசம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன், அதாவது சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்ல. இந்த சுப முகூர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி, 23, 26, 28ஆம் தேதி இந்த 4 முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்பிறை முகூர்த்தமாகவே வரும். 16/6/24 ஞாயிற்றுக்கிழமை, 7/7/24 ஞாயிற்றுக்கிழமை, 10/7/24 புதன்கிழமை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12/7/4 12/7/24 இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இந்த 4 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல ராகு காலம், யமகண்டம், மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம். அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம், அதாவது 1ஆம் தேதி 15/6/2024 சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது. இதுவே பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணத்துல ராசி கும்ப ராசி, கன்னி ராசியில பிறக்குது. லக்கணத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன், மாந்தி எல்லாமே இருக்கு. இந்த உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், கேது ரெண்டுமே இருக்கு. சனி பகவான் கும்ப வீட்டில் இருக்காரு, ராகு மீன வீட்டில் இருக்காரு, செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்காரு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு மாதத்துக்குமே, தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே 15 நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆணி மாதம் இந்த 12 கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி காலபுருஷனின் 3வது ராசி. 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் சொல்லுவோம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது இந்த மாத பலன் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆங்கில மாதமும் வரிசையா பார்க்குறோம், தமிழ் மாதமும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த குரோதி வருடம் ஆணி மாதம் இந்த பலனை பார்க்க போறோம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாமே பொது பலன் மட்டுமே. 12 ராசிகளுக்குமே பொதுவான பலன் தான் நம்ம சொல்றோம். இந்த பொதுவான பலன் அப்படிங்கிறது நம்ம கடைசியில சொன்னோம். இப்ப நம்ம முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த பொது பலன் ஆகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு 50% பொருந்தும், 40% பொருந்தும், 60% ஒவ்வொருத்தருக்கு பொருந்தும், அவரவருடைய நிலையை பொறுத்து. இந்த முதல்ல உங்களுக்கு 100% பொருந்துறதுக்கான வழி என்ன? உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. ஜனன ஜாதகம், விதி ஜாதகம். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்புல, கிரகங்களுடைய கோச்சார அமைப்புல இதெல்லாம் கரெக்டா இருந்தால்
உங்களுடைய ஜாதகம், ஜனன ஜாதகம் மிக மிக அருமையா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி, கோச்சார பலன், விதி, ஜாதகத்தினுடைய அமைப்பு எல்லாம் கரெக்டா இருந்தால் கரெக்டா அந்தந்த நேரத்துல கரெக்டா வேலை செய்யும். இந்த பிறப்பு என்பது பிறக்கும்போது அந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க சுபஸ்தானத்துல இருக்கா, அசுபஸ்தானத்துல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் எங்கே இருந்து ஒரு தசாபுத்தி நடத்துறாரோ அந்த கிரகத்தினுடைய அடிப்படையான ஒரு கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய உடம்புல அப்படியே தாக்கம் இருக்கும். அதே பாத்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய கோச்சார பலன் முழுமையா நமக்கு கிடைக்கும். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 45 நாள், இந்த மாதக்கோள்கள் எல்லாமே மாசம் மாசம் பயிற்சி ஆயிரும். மாதம் மாதம் பயிற்சி ஆகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான், ராகு, கேது, சனி பகவான் எல்லாம் என்ன ஒரு நன்மையை தருமோ அதே பலனை ஒரே மாசத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறவங்க நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அது அவரவருடைய அமைவை பொறுத்து, அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்து, அவரவருடைய வயதை பொறுத்து, அவரவருடைய நிலையை பொறுத்து எல்லாம் நடக்கும். ஜாதகத்துல நீங்க லாட்டரி சீட்டு அடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு லாட்டரி சீட்டே அடிக்கல, நான் நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் போன் பண்ணார். பெரியவர். நம்ம சொல்றது எல்லாமே கடைசியில சொல்லுவோம், அவர்களுடைய விதி ஜாதகம் தான் கடைசியில செல்லுபடி ஆகும் அப்படின்னு. இப்ப நம்ம அதனால முதல்லயே நம்ம சொல்லிடுறோம். விதி ஜாதகத்தினுடைய அமைப்புல என்ன பலன் நடக்குமோ அதுதான் கடைசி வரைக்குமே. உங்களுடைய தசாபுத்தி காலங்களோ இல்ல கோச்சார காலங்களோ விதியோ கரெக்டா வேலை செய்யணும், எல்லாமே ஒத்து போகணும். அதைத்தான் நம்ம விதி, மதி, கதின்னு சொல்றோம். இது மூணுமே ஒத்து போனாலே ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் எங்கே அமைந்திருக்கோ அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு உண்டு. சரி, இந்த மிதுன ராசி அன்பர்கள் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா படாத கஷ்டங்கள் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ஒரு அவமானங்களை எல்லாம் சந்திச்சு ஒரு குருவினுடைய பார்வையில வந்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்காக 12ஆம் இடத்துல 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்தாரு. அந்த லாபஸ்தானத்து மாதிரி இப்ப 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. விரயஸ்தானத்துக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 4 என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். இன்னும் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம சுருக்கமா அதை சொல்லணும், முடிக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். இந்த தாயினுடைய உடல்ல இருந்து வந்த உடல்நல குறைபாடுகள், வீடு, பழைய வீட்டை வேலை பார்க்கறது, பழைய வண்டி வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்போ இந்த மிதுனராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, சூரியன் இருக்காரு, மாந்தி இருக்கு. ஒரு புதிய வீடு கட்டுறதா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், புது வீடு கட்டுறது அப்படிங்கிறது இந்த மாசத்துல செய்யக்கூடாத ஒரு விஷயம். முகூர்த்த நாட்கள் தான் உண்டோ தவிர வாஸ்து நாட்கள் கிடையாது. மாசத்துல இந்த 12 மாசத்துலயுமே இந்த சூரிய பகவான் இந்த 4 மூளைக்குமே, இந்த 12 ராசியில 4 மூளைக்கு, மீன வீடு, மிதுன வீடு, கன்னி வீடு, தனுசு வீடு, இதுல இருக்கக்கூடிய காலங்கள்ல வாஸ்து என்பது கூடாது. அப்போ உங்களுக்கு 8 மாசம்தான் வாஸ்து. அந்த 8 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவரவருடைய ராசிக்கு என்ன தேவையோ, என்ன கர்ப்பம் அமையுதோ, அதாவது யானை கர்ப்பம், புறா கர்ப்பம், பசு கர்ப்பம், சிம்ம கர்ப்பம், இந்த மாதிரி இருக்கு நிறையா. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பங்கள் என்னென்ன அமையுதோ அதை வச்சு வீடு வாஸ்து பண்றீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் குறை நிக்கவே நிக்காது. சல்லுன்னு அடிச்சு வந்துடும். கடன் வாங்கினாலும் வீட்டை கட்டிடுவோம். அப்புறம் கடன் அடைக்கிறதுங்கிறது அது அப்புறம் அப்பால்பட்ட வேலை. அப்படிப்பட்ட இந்த 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் எல்லாமே நல்ல நிலையில வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்களுடைய 6ஆம் இடம்.
6 என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு, ருணம், ரோகம், சத்துருன்னு சொல்லுவாங்க. அதாவது நோய் நொடி எதிரி கடன். நீ இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடியாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குரு பகவான் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அவர் சண்டைக்காரனை கூட ஒரு நல்லவனா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அவரா அதாவது ஒரு நேரம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு தெரியும். நம்ம கேட்காமையே ஒருத்தர் காசு கொண்டாந்து கொடுப்பாரு, இந்த காசை வச்சுக்க, எனக்கு 1 மாசத்துல கொடு, 2 மாசத்துல கொடுன்னு வந்து கிடைக்கும். இதே நேரம் கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்னா போராடி ஒருத்தர்கிட்ட காசு கேட்டதுக்கு பின்னாடி கிடைக்கும். இதே சுத்தமா நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, தாரேன்னு சொல்லுவான், ஆனா கடைசியில் அது கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை வச்சுதான் பார்க்கணும்னு சொன்னதுக்கான காரணம். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சூழ்நிலைகள் இந்த கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுறது கூட ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி உள்ள ஒரு இடங்கள். அந்த மாதிரி இடமா இருந்தாலும் அதை சுபமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு குரு பகவானின் அனுக்கிரகம் உண்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால பார்வைக்கு பலன் உண்டு. அவர் எந்த நிலையில் இருக்காரோ அதுக்கு தகுந்த பலனை அவர் கொடுத்துட்டு போயிடுவார். சரி, இந்த மிதுன ராசியிலேயே சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே இருக்கு. புதனும் சுக்கிரனும் அஸ்தமனம். அப்போ எப்படி இருக்கும்? 2 கிரகத்துலையுமே அவங்க 2 பேருமே வந்து 0% தான் வேலை செய்வாங்க. அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய 4ஆம் இடம், உங்களுடைய 6ஆம் இடம், உங்களுடைய 8ஆம் இடம் எல்லாமே வேலை செய்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள். ஒரு சந்தோஷம், எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கோபமே இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அந்த ராசியினுடைய படம் வந்து சிம்பிள் வந்து குழந்தை படம். எப்போவுமே ஒரு கலகலப்பான ஒரு தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது நினப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிகளுக்கும் பொதுவான பலனாக இருந்தாலும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசியில் வரக்கூடியது. இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது, மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது சித்திரை, அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் நல்ல நிலைமையில இருக்காரு, எந்த விதமான குறைபாடுமே இல்லை. அப்போ அவரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய அனுக்கிரகமும் சரி, குருவினுடைய அனுக்கிரகம் செய்யப்படக்கூடிய இடம் திருச்செந்தூருங்கிறதுனால இந்த மிதுனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம், ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறது நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். அதிகமாக பழக்கமே இல்லை அப்படின்னாலும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு புதுசாக ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நபர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை என்பது மிக மிக ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ல் இருக்காரு. 10ல் ஒரு பாவி கிரகம் இருந்தால் அது நல்லதை செய்யும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்களுக்காக 12ல் வந்து இருக்காரு. இந்த 12ல் இருக்கிறதுங்கிறதே அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம்னால ஒரு சில குறைபாடுகளே இருந்தாலும் அது சுபமாக மாற்றக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு. அதனால தான் நம்ம வந்து குருவினுடைய அனுக்கிரகம் பெறணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம். இப்போ இதை பொறுத்தவரை மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3க்குமே நல்ல நிலையில் இருக்குது. நல்லதாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.